ஹலோ வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற டிஷ் வந்து ஜவ்வரிசி உப்மா. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி நான் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டா அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நீங்கள் ஒரு 3 to 4 hours நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் வந்து அது அப்சர்வ் பண்ணிவிடும் நல்லா. அந்த ஜவ்வரிசி அப்படியே உதிரியாக இருக்கும். நீங்கள் அப்படி இப்படி போட்டிங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், நீங்கள் இப்போ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே இதாகிடும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஐம் ஜஸ்ட் ஷோயிங்கும் இது எப்படின்னா. இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் ஜவ்வரிசி. கொஞ்சமாக இது அப்படியே மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இந்த அளவு ஊற்றுனீங்கனாலே போதும். இந்த அளவு ஊற்றுனீங்கன்னா போதும். அப்புறம் இதுக்கு தாளிக்கக்கூடிய ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து இது ஜீரகம் வந்து ஜஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் மட்டும் வந்து இஞ்சி, பச்சை மிளகா, அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சிக்கணும். ஸோ அது நான் இப்போ வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். லைக் ஃபார் 1 cup ஆஃப் சாபுதானா, ஒரு சாகோ ஜவ்வரிசிக்கு ஒரு உருளைக்கிழங்கு, நல்ல ஒரு பெரிய ரசட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கடலை, லாஸ்ட்டாக வந்து கடலை நம்ம இந்த மாதிரி நல்லா வறுத்து நம்ம வந்து இதை மிக்ஸி இல்லாட்டி ஏதாவது இடிக்கிறதுல வந்து கூட போட்டு நீங்கள் உடச்சி வச்சுக்கலாம். இந்த ஸ்கின்னெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உடச்சி வச்சுக்கணும். பெருங்காயம், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்து ஜவ்வரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த லெமன் வந்து லாஸ்ட்டாக புழியறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் ஊற்றிட்டேன் சட்டியில். இப்போ வந்து ஜீரகம், இப்போ இது ஜீரகம் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து இஞ்சி, அப்புறம் இந்த பச்சை மிளகா, இதை போட்டுட்டு அப்புறம் கருவேப்பிலை, இந்த பொட்டேட்டோ இப்போ வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறமா வந்து இது மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், சால்ட், இது 3 வந்து இப்போ இதிலே போட்டுருணும். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதில் வந்து தண்ணி ஊற்றணுன்னு தேவையே இல்லை. ஏன்னா நம்ம ரொம்ப பொடியாக அரிஞ்சிருக்க வாசி தண்ணியே ஊற்றாதீங்க. அப்படியே அதை சிம்மில் வச்சுட்டு அந்த ஆவிலேயே அப்படியே வேகணும் உருளைக்கிழங்கு. ஏன்னா நம்ம சாபுதானா இப்போ ஜவ்வரிசி போட போகிறோம் இல்லையா, அதனால் இதை வந்து தண்ணி ஆட் பண்ணவே கூடாது இந்த உருளைக்கிழங்குல. இது வந்து ஒரு 5 to 10 minutes வேகும். ஏன்னா இது ரொம்ப குட்டியாக அரிஞ்சிட்டு சீக்கிரம் வெந்து போயிடும். ஸோ இது ஜஸ்ட் க்ளோஸ் இட். இது ஒரு 5 to 10 minutes அப்படியே வச்சுருங்க. இப்போ இது 5 minutes ஆயிடுச்சு. நம்ம ஒரு தடவை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை கிண்டி விட்டு பார்க்கணும். இப்போ பாருங்கள், இப்போயே பாதி வெந்துருச்சு. திருப்பியும் ஒரு 5 to 10 minutes அப்படியே வச்சு மூடிட்டு நான் வந்து இந்த பெருங்காயம் போட வந்து மறந்துட்டேன். லைக் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஜீரகம் போடும் போதே இதை போடணும். நான் மறந்துட்டேன். ஸோ நான் இப்போ போடுறேன். இப்போ இதை திருப்பி வந்து நான் கவர் பண்ணுறேன். இப்போ 5 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் நல்லா வெந்ததே ரோஸ்டாகவே ஆயிடுச்சு. பொட்டேட்டோ ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த சாபுதானாவை அப்படியே ஆட் பண்ணணும்.
இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து ஆட் பண்ணணும் இந்த ஜவ்வரிசியை. அப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா ஸோ தட் எல்லாமே அது மிக்ஸ் ஆகிடும் எல்லா இதுமே. இது நல்லா இது கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து திருப்பியும் மூடி போட்டுட்டு ஒரு 5 minutes வந்து அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அது டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு. பிகாஸ் நம்ம போட்டோன்னா ஒயிட்டாக இருக்கு இல்லையா ஜவ்வரிசி, இது வெந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒரு மாதிரி லைக் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடும் அந்த இது ஜவ்வரிசி. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுறது நிறுத்துறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து மூடி போட்டுருங்க ஒரு 5 to 10 minutes அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அது இப்போ அது வந்து 2 minutes ஆயிடுச்சு. ஒரு 2 minutes கவர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்களா நல்லா ஒரு மாதிரி இந்த டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. எல்லாம் அப்படியே ஜவ்வரிசி கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் பயப்படாதீங்க, அது ஒன்றும் இல்லை. பாருங்கள் உங்களுக்கு நல்லா அந்த டிரான்ஸ்பரன்சி தெரியுது, நல்லா தெரியுது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கடலை இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம போட்டுருவோம். நான் இப்போ இதில் வந்து இதை அரைச்சிருக்கேன். ஸோ நான் இதை அப்படியே கொட்டுறேன். இதில் இது ஒன்றும் பாதியமாக கூட நீங்கள் அரைக்கலாம். நீங்கள் அப்படியே வந்து ஃபுல்லாக அரைச்சி போடணும்னு இல்லை. அப்படின்னு இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடலை அதுக்கு ஊற்றிட்டு அப்புறம் இந்த கொத்தமல்லி தலை அதையும் போட்டுருங்க. அப்புறம் நான் வந்து இப்போ half lemon எடுத்திருக்கேன். half lemon இந்த சாபுதானா அந்த ஜவ்வரிசி வந்து நீங்கள் நான்ஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். ஸோ அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு. இந்த ஜவ்வரிசி உப்புமா இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லைக் ஈவினிங் ஸ்நாக் கூட இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.